ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிரேஸ் டு சேனல். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸோட வரலாறு பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நம்ம கடைக்கு போயிட்டு பர்கர் வாங்கி சாப்பிடக்குள்ளே கூட இது வாங்காமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம். முக்கால்வாசி பேர் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உலகத்துலேயே இதுவும் ஒரு ஃபேவரட் ஸ்நாக்குன்னே சொல்லிடலாம். ஓகே கைஸ், இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, ஹிஸ்டாரியன்ஸ் ரெண்டு வகையில் கெஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு பக்கம் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெல்ஜியன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஞ்சு நாட்டினர் தான் ஃப்ரெஞ்சு தான் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு சொல்கிறாங்க. சரி கைஸ், இப்போ பெல்ஜியம்க்கு தான் உருவாக்குனாங்கன்ட்டு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க எப்படி உருவாக்குன்றதுக்கான ப்ரூஃபு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பெல்ஜியம்காரங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற ப்ரூஃப் பார்த்துடலாம். பெல்ஜியன்ஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு 1600ஆம் வருஷத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா, அவங்க மோஸ்ட்லி ஃபிஷ்ஷை கட் பண்ணி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்களாம். அது வின்டர் காலத்தில் அவங்களால முடியாது. ஏன்னா ஆறெல்லாம் உறைஞ்சி போயிடும். அதனால் ஃபிஷ் ஈஸியாக பிடிக்க முடியாது. அதுக்கு ஈடுகட்டுற விதமாக தான் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா, உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேருந்து தான் முதலையாக ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் உருவாச்சுன்ட்டு ஒரு பக்கம் ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு கிடைக்காததுனால பொட்டேட்டோவை காம்பன்சேட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கண்டுபிடிச்சாங்கன்ட்டு பெல்ஜியம் சைடு ஹிஸ்டரியன் சொல்கிறாங்க. அதே சமயம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, பெல்ஜியமில் முக்கால்வாசி பேர் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுன்னு அவங்க சைடு பேர் வச்சுருக்காங்க. சரி வாங்க, இப்போ ஃப்ரான்ஸ் சைடு எப்படி பேர் வச்சாங்கன்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெஞ்சு மக்கள் 1780ஆம் ஆண்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருவாக்கி தெருவண்டியிலலாம் விற்றுக்கிட்டு வந்தாங்களாம். அதே மாதிரி அது எல்லாராலையும் விரும்பப்பட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. பொட்டேட்டோ அந்த காலத்தில் எல்லாருக்குமே சீப் ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா அடித்தட்டு மக்கள் பொதுவாக பொட்டேட்டோஸ் தான் சாப்பிடுவாங்க. மற்ற எதுவும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது ஈஸியாக. அவங்களுக்கு இது மட்டும்தான் சீப்பாக கிடைக்கிறதுனால ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிது, நாங்கள் தான் ஆரம்பித்தோன்ட்டு. சரி வாங்க, அந்த அமெரிக்கா எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். 19ஆம் நூற்றாண்டில் முன்னாள் அமெரிக்க பிரசிடெண்ட்டான தாமஸ் ஜெஃபர்சன் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. என்னென்னா, பச்சை உருளைக்கிழங்கை டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அது ஒரு ரெசிப்பியாக. அதை அவங்களுக்கு யார் சொன்னார்னா, ஒரு ஃப்ரெஞ்சு செஃப்பு சொன்னாங்களாம். அதுபடி இன்னொரு பக்கம் ஹிஸ்டாரியன்ஸ் பார்க்கக்குள்ளே எங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இதுவும் ஒரு புதுவகையான ரெசிபின்றதுனால அங்கே ஒயிட் ஹவுஸில் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒயிட் ஹவுஸ்னால் வெள்ளை மாளிகை, அமெரிக்கன் பிரசிடெண்ட்லாம் அங்கே தான் தங்குவாங்க. அங்கே சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாருமே. அதையும் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதனால் அமெரிக்காலேயும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் கண்டுபிடிச்சதா 1802 ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கிலாண்ட்லேயும் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கிலாண்ட்லேயும் அவங்க நாட்டு செஃப்னால் அது சமையல்காரர்களால் 1862ஆம் வருஷத்தில் கண்டுபிடிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. இதுதான் கைஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸோட ஹிஸ்ட்ரி. ஓகே கைஸ், நீ ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி வேணும்னாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி பற்றி போட்டுடலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் டச் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு ஹிஸ்ட்ரியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கியூரியஸ் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.